இந்த ஜூன் மாதத்தில் इस जून महीने में 6வது நாளில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். 6वां दिन हम प्रभु की उपस्थिति में आए हैं. ஒவ்வொரு நாள் தேவனுடைய சமூகத்தை தேடி பணிந்து நாம் ஆராதித்து அவரை நோக்கி பார்க்கிறோம். हम प्रतिदिन परमेश्वर के उपस्थिति के खोजी में होकर देवता के साथ हम आराधना करता है. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசித்தது போல जिन्होंने उनके ओर ताका है, उनके मुंह जैसे प्रकाशित हुआ वैसे நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது हम जब उसके ओर ताके முகத்தின் பிரகாசத்தை நம்முடைய முகத்தில் பிரகாசிக்க செய்கிறது. उनका मुंह का प्रकाश हमारे चेहरे पर प्रकाशमान होता है, பிரகாசிக்க செய்கிறது. वो चमकाएगा. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. இந்நாட்கள்ல इन दिनों में இந்த இந்தியா முழுவதும் இந்த லாக்டவுன் காலங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே போய்விட்டது. इस सारे भारत में ये लॉकडाउन का दिन बढ़ते जा रहा. முதலாவது லாக்டவுன், இரண்டாவது லாக்டவுன், மூணாவது லாக்டவுன், நாலாவது லாக்டவுன், இப்படி 5வது லாக்டவுன் வந்திருக்கு. पहला, दूसरा, तीसरा, चौथा, अभी 5वां लॉकडाउन है. இதெல்லாம் சாதாரணமா படித்தவர்களும் படிக்காதவர்களும் சில வார்த்தைகளை இங்கிலீஷ் ஆங்கில வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல லகுவாக உச்சரிக்கிறாங்க. अभी आजकल एक बात ऐसा है कि जो पढ़ाई और अनपढ़ाई सभी लोग कई अंग्रेजी शब्द उपयोग करना हल्का कर रहे हैं. எவ்வளவு பெரிய ஒன்றும் அறியாதவர்கள் இருந்தாலும் ஆங்கில வார்த்தையை அசால்ட்டாக குவாரண்டைன்ங்கிற வார்த்தை அசால்ட்டா உபயோகப்படுத்துறாங்க. कुछ भी जानकारी नहीं फिर भी वो लोग भी क्वारंटाइन के शब्द को कितना आसान से उपयोग करता है, அழகாக உச்சரிக்கிறார்கள். कि सुंदरता से उपयोग कर கேட்டு 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 அந்த வார்த்தைகள் ரொம்ப எல்லாம் வயதான கண்ணாடி முதற்கொண்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. वैसे ये शब्द को क्वारंटाइन के शब्द को सुन सुनकर जो मौजूद बुढ़ेपन भी गांव के बूढ़ी लोग भी बोलने की शुरुआत हो गया है. सभी लोग का जीप में आ गए शब्द. அங்காங்கே இந்த லாக்டவுன் ஒரு பெரிய சகாப்தத்தை இடம் பிடித்திருக்கிறது. वैसे ये लॉकडाउन चरित्र में एक बड़ा नामचीन बन गया. हालेलुया, हालेलुया. ஒரு பெரிய இந்த லாக்டவுன் வந்து என்லார்ஜ் ஆகிக்கொண்டே போயிட்டு பெரிதாகிக்கொண்டே போயிட்டு वैसे ये लॉकडाउन बढ़ते 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 जा गया. எல்லாரும் வாயிலையும் சாதாரணமாக உச்சரிக்கிறார். इसलिए सारे मानव अपने मुंह से साधारण से उपयोग करता लॉकडाउन. அநேக நம்முடைய வழக்கமாக சொல்லாக மாற்றப்பட்டு விட்டது. वैसे ये लॉकडाउन का शब्द हमारे मुंह से एक कहलाने वाले शब्द हो गया. आसान शब्द हो गया है. आमेन. அதாவது வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாக போய்விட்டது. वैसे एक आसान शब्द हो गया. சில வார்த்தைகள் வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை போல இது மாறிக்கொண்டிருக்கிறது. वैसे जैसे कई शब्द को हम हर दिन उपयोग करता वैसे लॉकडाउन भी अभी आसान बात है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. அதே போல இந்த நாட்கள்ல இதே போல ஒரு காலத்தை நாம் பார்க்கவில்லை. वैसे एक काल को समय को हम इसके पहले नहीं देखा. நாம் அதிகமாக இதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. और हम अधिक से इस बातों में हम सुनाई भी नहीं पड़ा. ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே இதை இந்த லாக்டவுன் பீரியட்ல இழப்பு இல்லாதது யாரும் கிடையாது. और इस धरती में इस लॉकडाउन के समय में नुकसान बिना कोई नहीं. இழப்பு எல்லாருக்கும் உண்டு. सभी को नुकसान. இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் அனுமதித்த இந்த சிருஷ்டி உண்டு. अगर इस दुनिया को इस धरती को सृजन किया है वो सृजनहार ने सौंपा है इस दुनिया में ये लॉकडाउन को, इसलिए सारे मानव को ये नुकसान होता है. ஆண்டவருடைய இந்த சிருஷ்டிக்கே உண்டு. सारी सृष्टि का नुकसान है. எல்லாருக்கும் இழப்பு. सभी के लिए नुकसान. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु की உண்டாகட்டும். नाम को महिमा. நாம் ஒரு இந்த தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். மீகா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். अभी मीका पुस्तक 1 अध्याय 3 वचन को निकालें. இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். क्योंकि देख यहोवा अपने पवित्र स्थान से बाहर निकल रहा है और वह उतरकर पृथ्वी के ऊंचे स्थानों पर चलेगा.
மீதுகா தீர்க்கதரிசி ஒரு சின்ன தீர்க்கதரிசி. ये पौष्टिकता मीका एक छोटा पौष्टिकता है. தீர்க்கதரிசிகள் நம்முடைய பழைய ஏற்பாட்டுல 16 தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கு. हमारा चुने नियम के शास्त्र में 16 पौष्टिकता के नाम लिखा गया. பரிசுத்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனங்களாக பேசின தீர்க்கதரிசிகள் 16 தீர்க்கதரிசிகள். वैसे भविष्यवाणी कहा हुआ पौष्टिकता 16 लोग. அது பெரிய தீர்க்கதரிசி சின்ன தீர்க்கதரிசி. इसीलिए से छोटा भी है बड़ा भी है. ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் பெரிய தீர்க்கதரிசி. और यशाया, यिर्मयाह, दानियेल, एजेकियेल ये चारों बड़ा पौष्टिकता लोग. சிறிய தீர்க்கதரிசிகள் और छोटा पौष्टिकता அவர்களும் 12 தீர்க்கதரிசிகள் वो சொல்றாங்க. लोग भी 12 पौष्टिकता लोग. 17 தீர்க்கதரிசன புத்தகம். अगर ये भविष्यवाणी का किताब 17 किताब है. ஆனா 16 தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது. ये 17 किताबों 16 पुस्तकों के द्वारा लिखा गया है. தேவனுடைய ஜனங்களுக்காக எச்சரிப்பும் சுத்திகரிப்பும் அவர்கள் உண்ட கட்டப்படவும் பேசப்பட்ட வார்த்தைகள். ये सारे भविष्यवाणी वचन परमेश्वर के लोगों के लिए चेतावनी के अनुसार और शुद्ध होने के लिए और लगातार प्रभु पर स्थिर होने के लिए. இது மூன்றாவதாக சொல்லப்படாத புத்தகம் எழுதப்படாத தீர்க்கதரிசிகளும் நிறைய இருக்கிறாங்க. और तीसरा बात यह है कि और कई पुस्तकों को किताब नहीं लिखा है. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. वैसे पुस्तकता लोग भी है. அல்லேலூயா. हालेलुया. இங்கே நாம் வாசிக்கக்கூடிய இந்த புத்தகம் மீகா புத்தகம். अभी हम जो पढ़ता है ये मीका पुस्तक. எப்போதும் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை மூன்றாக பிரியுங்கள். ये भविष्यवक्ता के किताबों भविष्यवाणी की किताबों को हम 3 भाग करना है. மூன்றாக பிரியுங்கள். 3 भाग करना है. ஒன்று பாபிலோன் தேவன் இந்த தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் 11 தீர்க்கதரிசி. पहला जो परमेश्वर अपनी प्रजा को बाबिलोन पर बंदगी में सौंपने से पहले 11 प्रकार के भविष्यवक्ता लोग वाणी कहा. 11 தீர்க்கதரிசிகள். 11 भविष्यवक्ता. நீங்கள் அட்டவணையில் எடுத்தால் ஏசாயா, எரேமியா, हम पहले पाठ्य में देख सकता है. ஏசாயா, எரேமியா, ஏசாயா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகு, செப்பனியா இந்த 11 தீர்க்கதரிசிகள். ஜெருசலேம் ये 11 भविष्यवक्ता. இந்த 11 தீர்க்கதரிசிகள் ये 11 भविष्यवक्ता लोग பாபிலோன் சிறைப்பட்டு 70 வருஷம் சிறைப்பட்டார்கள். அது போகிறதுக்கு முன்பாகவே எச்சரிக்கையாக தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். जो लोग बंदगी में बाबिलोन से जाने से पहले चेतावनी के अनुसार ये 11 भविष्यवक्ता लोग भविष्यवाणी कहा. எசேக்கியேல், தானியேல் இந்த 2 தீர்க்கதரிசியும் 70 வருஷ காலம் சிறைப்பட்டு போன காலங்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். और एजेकियल, दानियेल ये दोनों भविष्यवक्ता लोग बंदगी में बाबिलोन में था तभी 70 वर्ष का उसी समय पर भविष्यवाणी कहा था. சிறையிருப்பு பாபிலோன் சிறையிருப்பு தேவஜனங்கள் சிறையிருப்பு திருப்பப்பட்டதற்கு அப்புறமாக ஆகாய், சகரியா, மல்கியா 3 தீர்க்கதரிசிகள். और जो बाबिलोन से वो बंदगी से छुड़ाकर बाहर आने के बाद आगै, मलकी, जकरिया तीनों भविष्यवाणी. இப்படி மூன்றாக பிரிக்கப்படுகிறது. वैसे ये पुस्तकों को 3 भाग कर सकते हैं. இதுல மீகா ஒரு சின்ன தீர்க்கதரிசி. इस पर ये मीका एक छोटा भविष्यवक्ता है. ஆனால் இந்த நாட்களை நாம் பார்க்கக்கூடியது இந்த நாட்களுக்கு ஏற்ற வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கு. परंतु इन तीनों के अनुसार वचन इस पुस्तक पर लिखा है. நமக்கு கூட இந்த நாட்களிலே தேவன் அவருடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு இறங்கி இந்த பூமியின் இடங்களை விதித்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். हमको भी ऐसे हमारे मन में महसूस कर सकता है हमारा परमेश्वर अपने पवित्र स्थान से बाहर निकल कर आकर उतर कर इस पृथ्वी के ऊंच स्थान पर चलता है. அவர் புறப்பட்டு வந்து விதிச்சா என்ன ஆகும்? वो परमेश्वर अपने पवित्र स्थान से निकलकर ये पृथ्वी के उच्च स्थानों को रौंद देगा तो क्या மெழுகு 4வது வசனம் மெழுகு அக்கினிக்குள்ளாக உருகிறது போலவும் 4 वचन पहाड़ उसके
नीचे गल जाएंगे, மலைகளில் இருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். पहाड़ उसके नीचे गल जाएंगे और तराइयां ऐसे फटेंगी जैसे मोम आग की आंच से और पानी जो गाठ से नीचे चमकता है पड़ता है. மெழுகுக்கு அக்கினிக்கு முன்பாக மெழுகு எப்படி உருகும்? आग के सामने वो मोम कैसे पिघलेगा? மலையிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கு. और जो पहाड़ से नीचे आने वाला बहने वाला पानी तराइयों को ऐसे फट जाता है, விளக்குது. वैसे फट जा रहा है. ஹalleluya. हालेलुया. தரையை பிளக்கக்கூடிய மலையிலிருந்து பாயும் தண்ணீர். वो इस जमीन को फटने वाला वो पहाड़ से वैसे उतना वेग से पानी उतरता है. பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகிறார். और पहाड़ उसके नीचे गल जाता है, तराई वैसे फट जाता है. பூமியின் அவர் புறப்பட்டு வரும்போது वो निकल कर आते समय அவர் ஸ்தானத்திலிருந்து எழுந்தார். वो अपने पवित्र स्थान से उठा, குமரி எழுந்தார். अपने पवित्र स्थान से क्रोध से उठा है. சங்கீதம் 68:2 வாசிக்கிறோம். भजन संहिता 68:2 68ஆம் அதிகாரம் 2ஆம் 68वां अध्याय दूसरा वचन முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். पहला वचन से पढ़ें. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறண்டு அவரை பயிர்களை அறுக்கும்பாக ஓடிப்பார்கள். தேவன் எழுந்தருளுவதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். यहाँ में ऐसे लिखा परमेश्वर उठे, उसके தேவன் எழுந்தருளுகிறார். परमेश्वर उठे, उसके புகை இரண்டாம் வசனம், புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். हाँ दूसरा वचन, जैसे धुआं उड़ जाता है वैसे ही तो उनको उड़ा देगा. மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்க தேவனுக்கு முன்பாக அழிவார். जैसे मोम आग की आंच से पिघल जाता है वैसे दुष्ट लोग परमेश्वर की उपस्थिति से नष्ट हो. உருகக்கூடிய அனுபவம். वैसे पिघलने वाले மீகா 1:4 அர்த்தவாசம், மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல. मीगा पहला 4 में वैसे लिखा है, मोम आग की आंच से पिघल जाता है. பர்வதங்கள் உருவது போல वो पहाड़ जैसे पिघल जाता वैसे அவர் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது वो अपने स्थान से उठकर आते समय இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். वो उतरकर इस पृथ्वी के ऊंचे स्थानों पर चलेगा. நான் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்ததெல்லாம் மிதிக்கிறவர். और जो जो मैं हूं करता है वो सारे उच्च स्थानों को रौंद देगा. ஒன்றே உங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். केवल एक बात को परमेश्वर विरोध करता है. பெருமையுள்ளவர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறார். अभिमानी लोग को परमेश्वर विरोध करता है. பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். वो इस पृथ्वी की ऊंचे स्थानों को रौंद देगा. இறங்குறது எதற்காக? वो क्यों उतरा था? அவருக்கு மேலாக தன்னை உயர்த்துறதெல்லாம் மிதிக்கிறதுக்காக. जो जो परमेश्वर के ऊपर अपने आप को ऊंचा करता वो सारे लोगों को रौंदने के लिए उतरा था. அங்கே வாசிக்க முடிகிறது 5வது வசனத்துல, இது எல்லாம் யாக்கோபுடைய மீறுதலின் நிமித்தம் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தம் சம்பவிக்கும். யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? 5वां वचन, ये सब याकूब के अपराध और इस्राएल के कराने के पाप के कारण होता है. याकूब का अपराध का क्या है? क्या सामरिया नहीं? और यहूदा के ऊंचे स्थान क्या है? क्या यरूशलेम नहीं? அவர்கள் மிதித்தால் அந்த காயம் மாறுமா? यदि परमेश्वर रौंदेगा तो वो चोट चंगाई मिलेगा. ஆற முடியாத காரணங்களாக இருக்கிறது. कभी चंगाई नहीं होता औषधि बिना. ஆற முடியவில்லை. हमारे चंगाई नहीं है. தேவனுடைய ஸ்தானத்தில் புறப்பட்டு வரும்போது ஆற முடியாது. அவருடைய பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிக்கிறதே. நாம் கேட்கிற போது இந்த ஆற்ற முடியாத ஒரு காயம், அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், அது காயம் ஆறாதது. वैसे 9वां वचन लिखा, जब परमेश्वर अपने पवित्र स्थान से निकलकर पृथ्वी पर उतर के आके उच्च स्थानों को रौंदते समय उस गांव காயம் ஆறாதது. वो गांव असाध्य है. அது யூதா மட்டும் வந்தது. என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தட்டினது. और विपत्ति यहूदा पर भी आ पड़ी. और वो मेरे
जाति पाइयों पर पढ़कर यरूशलेम के फाटक तक पहुंचे என் ஜனத்தின் வாசலாகிய எருசலே மட்டும் வந்தெட்டினது. मेरी जाति पाइयों पर पढ़कर यरूशलेम के फाटक तक पहुंच गई தேவனுடைய சபை ஊழியங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுவதே இன்றைய நாட்கள்ல வந்து எட்டி இருக்கிறது. वैसे इस वचन के अनुसार परमेश्वर की मंडली उसका राज्य उसका सेवकाई बांटने में वैसे फाटक तक पहुंच गई. உலகம் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது, உலகம் நெருக்கடிக்குள்ளாகிறது, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. इस दुनिया में तो आर्थिक समस्या हो रहा है, आकाल सब कुछ हो रहा है. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய சபைக்கும் ஊழியத்துக்கும் மட்டும் வந்து எட்டி இருக்கிறது நாட்கள். परंतु जो परमेश्वर का राज्य का काम करते हैं उसी मंडली पर सेवकाई पर जैसे यरूशलेम के फाटक तक पहुंच गई वैसे हमारे इस फाटक तक पहुंच गई. ये வாசிக்கிறோம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். 12 वचन அங்கே மாரோத்தின் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தால் ஆனால் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. क्योंकि सारोन की रहने वाली तो कुशल की बात जोते जोते तड़प रही है, क्योंकि यहोवा की ओर से यरूशलेम के फाटक तक विपत्ति आ पहुंची है. எருசலேம் மட்டும் வந்தெட்டி இருக்கிறது, எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. यरूशलेम के फाटक तक इस विपत्ति आ पहुंचा है. ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தெட்டினது. फिर भी वो बुराई परमेश्वर से यरूशलेम के फाटक तक आ पहुंची है. இந்த நாட்கள்ல தேவனை ஆராதிக்க முடியாதபடி கிட்டத்தட்ட 12 வாரங்கள் ஆராதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். वैसे इस लॉकडाउन के समय में लगभग हम परमेश्वर को 12 हफ्ता आराधना नहीं किया. 12 வாரங்கள் நாம் ஆராதிக்காமல் இருந்து 12 हफ्ता हो चुका है आराधना बिना. அல்லேலூயா. हालेलुया. 12 7 72 நாள் ஆயிற்று. அல்லேலூயா. 72 दिन हो गया लगभग. ஆமென். 72 நாள் ஆயிற்று. 72 दिन. இயேசு சொன்னார், நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகனுக்கு வேணா தூதரை அனுப்புவார். यीशु ने कहा यदि मैं विनती करेगा तो वो 12 पलटन फरिश्तों को भेजेगा. 72000 தூதரை அனுப்பி 12 पलटन की अर्थ क्या है? 72,000. ஆனால் தேவன் அனுமதிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. फिर भी ये परमेश्वर ने सौंपा है. இந்த பாடுகள் திருச்சபைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. आमीन. ये बोझ मंडलियों के लिए प्रभु ने सौंपा. ஆகவே எருசலேம் மட்டும் வந்தெட்டினது, ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. यहोवा की ओर से यरूशलेम के फाटक तक इस विपत्ति आ पहुंची है. கடந்த நாட்கள்ல ஒரு வீடியோ கமிஷனர்கிட்ட, மும்பை கமிஷனர்கிட்ட பேசினதாக ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தார். நாங்கள் ஆலயத்தை ஆராதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. पिछले दिनों में वैसे एक व्यक्ति ने मुझे वीडियो भेजा था कि वो ऐसे मंडली में आराधना करने के बारे में वो कमिश्नर से बात किया. उस वीडियो அதாவது 8ஆம் தேதி வழிபாட்டு ஸ்தலங்களை ஆராதிக்கலாம்னு அறிவிப்பு கொடுத்தார்கள். क्योंकि 8वां तारीख से सारे मंडली को खोल सकता करके आदेश दिया था भारत में. என்ன அவங்களுக்கு பக்கத்துல அருகில இருக்கக்கூடிய சுதேசி போலீஸ் ஸ்டேஷன் போய் சந்திக்கணும். क्या है, क्या नियम है? वो लोग अपना बगल में जो रहता है वो पुलिस को चौकी पर जाके मिलना है. நாங்கள் பிரேயர் பண்ணணும். हम लोग आराधना करना है. ஆனா அவங்க ரிஸ்ட்ரிக்ஷன் 10 பேர் தான் ஆராதிக்கணும். परंतु वो पुलिस ऑफिसर ने क्या इंस्ट्रक्शन दिया है? 10 लोग आराधना करना. 10 பேர் ஆராதிக்கணும். 10 लोग आराधना करना. அது மாஸ்க் கட்டிட்டு தான் வரணும். वो भी मास्क लगा के 10 பேர் ஆராதனைக்கு அப்புறமா வெளியில கீழ 2 பேர் வாட்ச்மேன் நிக்கணும். और आराधना के समय 2 सिक्योरिटी नीचे फाटक पे खड़ा होना. அடுத்து அது ஒரு டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ், அதாவது इतना 2 அங்குலம் தள்ளி தான் உட்கார்ந்திருக்கணும் 10 பேர். वो भी वो 10 लोग क्या करना है? ऐसे अपना अपना जगह छोड़ के जैसे लॉकडाउन में अभी करता है वैसे. இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. वैसे की योजना दिया. 10 பேர் ஆராய்ச்சிக்கு அப்புறம் சபையை
வாஷ் பண்ணணுமா, என்ன மருந்து அடிச்சு வாஷ் பண்ணணுமா? और 10 दिन का आराधना होने के बाद 10 दिन आराधना खत्म होने के बाद 10 दिन आराधना खत्म होने के बाद அந்த இடத்தை வந்து சுத்தப்படுத்தணும், அடுத்து மருந்து அடிச்சு சுத்தப்படுத்தணும். वो जगह को क्या करना, दवा मारना, शुद्ध करना. அடுத்து 10 பேர் வராங்க. फिर उसके बाद 10 जन आना. 5 மணி நேரத்துல இந்த ஆராதனை 10 பேரா ஆராதிக்கணும்ங்கறாங்க. और 5 घंटे में ये आराधना 10 लोग के द्वारा होना है. இப்படி சில நமக்கும் வந்து இழப்பு வந்து எட்டி இருக்கு. वैसे इस्लाम के फाटक तक विपत्ति आ पहुंची. அப்படி நமக்கும் வந்து எட்டி இருக்கிறது. वैसे हमें भी ये विपत्ति आ पहुंची है. அதாவது நம்முடைய இன்பமே கூடுகையில கர்த்தரை கூடி ஆராதிப்போம். हमारा इस मन भावना प्रभु को आराधना करने में है. தேவனை நாம் தொழுது கொள்வோம். हम परमेश्वर को दंडवत करता है. அந்த கூடுகை இல்லாத நாட்கள்ல ஒரு தள்ளாட்டங்கள், ஒரு இந்த சோதனை காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. अगर इस आराधना बिना हमारे आजकल वैसे डगमगाता परीक्षा के समय சத்துரு பலவீனமானவர்கள் எல்லாம் வெட்டாதபடிக்கு நாம் இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்துகிறோம், அவர்களை தொடர்பு கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக. क्योंकि वो शैतान ने निर्बल लोगों को न मार डालना है, इसलिए हम लगातार ऐसे आराधना करता है और लोगों के लिए प्रार्थना भी करता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. இந்த நாட்களிலே வந்து எட்டி இருக்கிறது எருசலேம் மட்டும். वैसे यरूशलेम तक विपत्ति आ पहुंची. மகாராஜாவின் நகரம் எருசலேம். यरूशलेम महाराजा का नगर. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய சபை அவர் தலையாக இருக்கிறார். परमेश्वर का मंडली के लिए परमेश्वर सिर है. இந்த ஊழியத்துக்கு அவர் தலையாக இருக்கிறார். इस सेवकाई के लिए प्रभु सिर है. ஆனாலும் परंतु இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ये अनुमति दिया. எருசலேம் மட்டும் வந்து எட்டினது. यरूशलेम तक आ पहुंची. ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேம் வாசல் வரைக்கும் வந்தது. यहोवा की ओर से यरूशलेम की फाटक तक विपत्ति आ நாட்களிலே வந்திருக்கிற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான் 11வது வசனத்திலே, சாபீரில் குடியிருக்கிறவர்களே, 13 वचन में, हे सापीर की रहने वाली. அடுத்தது அதிலே சொல்கிறார், சயானில் குடியிருக்கிறவர்களே, ये सयानी पर रहने वाली. 12வது வசனத்திலே, மாரோத்தில் குடியிருக்கிறவர்களே, ये सोरोत पर रहने वाली. 13வது வசனத்திலே, லாகீரில் குடியிருக்கிறவர்களே, ये लाकीस की रहने वाली. 15வது வசனம், மரேசாவில் குடியிருக்கிறவர்களே, ये मरेसा की रहने वाली. 5 காரியத்தை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் குடியிருக்கிறவரை பற்றி சொல்றார். वैसे 5 जगह पर रहने वाले के बारे में लिखा है. இப்படி குடியிருக்கிறவர்களே, वैसे रहने वाली. दिल्लीல குடியிருக்கிறவர்களே, ये दिल्ली पर रहने वाले. தமிழ்நாட்டுல குடியிருக்கிறவர்களே, ये तमिलनाडु पर रहने वाले. மும்பைல குடியிருக்கிறவர்களே, ये मुंबई पर रहने वाले. ஒவ்வொரு சிட்டியும் பார்த்து சொல்கிற ஒவ்வொரு குடியிருக்கிறவர்களே, ऐसे हर एक शहर को और कह रहा है. அலகாபாத்ல குடியிருக்கிறவர்களே, ये इलाहाबाद में रहने वाले. உங்களை பார்த்து சொல்லுகிறார். आपको और कहलाता. 16வது வசனத்துல, 16 वचन, உனக்கு அருமையான உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டு கொள், கழுகை போல முழு முட்டையாயிரு, அவர்கள் உன்னை விட்டு சிறை விட்டு போகிறார்கள். अपने दुलारे लड़कों के लिए अपना केस कटवाकर सिर मुड़ा, वरन अपना पूरा सिर गिद्धों के समान गंजा कर दे, क्योंकि वे बंदी होकर तेरे पास से चले गए. சிறை விட்டு போகிறார்கள். वैसे बंदी होकर जा रहा है. ஜனங்கள் சிறை விட்டு போகிறார்கள். मेरे लोग बंदी होकर जा रहा है. ஆண்டவருடைய நாமத்தை யாரு? அருமையான உன் பிள்ளைகள், तेरे दुलारे लड़कों, அருமையான உன் பிள்ளைகள், तेरे दुलारे लड़कों, precious children, तेरे दुलारे लड़कों, அருமையான உன் பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள். तेरे दुलारे लड़कों ने ऐसे बंद அதுக்கு நீ உன் தலையை சிரைத்து முட்டையிட்டு கொள், கழுகை போல முழு முட்டையாயிரு. इसलिए तू अपना केस कटवा कर सिर मुड़ा, अपना पूरा सिर गिद्धों के समान गंजा कर दे. கோரமான சம்பவங்களை பார்க்கும்போது, वैसे भयानक संभव को देखकर, சம்பவத்தை அவன் அனுபவிக்கும் போது யோபு கூட
முட்டையிட்டுக் கொண்டான் என்று பார்க்கிறோம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். वैसे हम अय्यूब की पुस्तक पहला अध्याय में अय्यूब की वैसे अपने पूरा केस काट डाला. 1:20 வாசிக்கிறோம். अय्यूब पहला 21 ஒன்று ஒன்றாக அநீதியாக வந்தது அவனுக்கு. उसको ऐसे हर एक भयानक विपत्ति बांध कर आया है. ஒருவன் மாத்திரம் தான் சத்துரு வைத்திருந்தான், அவனுக்கு டிஸ்கரேஜ் ஆன. उसको ऐसे निराश होने के लिए एक व्यक्ति को शैतान रखा था. ஒருவன் தான் எருதுகள் உழுகிற போது கழுதைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும் போது சபையர் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு ஓட்டிட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் மீதியா இருக்கிறேன் தான். वैसे एक व्यक्ति ने आकर कहा था 14வது வசனம் 12வது வசனம் 14वां वचन में लिखा, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவர் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் வந்து அதுல விழுந்து எல்லாத்தையும் சாத்து ஓட்டிட்டு போயிட்டாங்க. வேலைக்காரரா பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க. நான் ஒரு மாத்திரம் தான் மீதியா. बैलों से हल जोत रहा था, गधे उसके पास चल रहे थी. तभी सब के लोग आकर गावा करके सभी को ले गया, तलवार से सेवकों को भी मार डाला. मैं ही अकेले बचा. நான் ஒருவன் மாத்திரம் தான். मैं ही अकेले बचा. வேற ஒருத்தன் தான். और दूसरा एक வானத்திலிருந்து அக்கினி விழுந்துச்சு. परमेश्वर का आग आकाश से गिरा. ஆடுகளை வேலையாட்களை சுட்டெரித்து போட்டது. वो आग सारे पेड़ बकरियों को जला दिया. நான் ஒருவன் தான் மீதியா இருக்கிறேன். केवल मैं अकेले बचा. அடுத்தது வேற ஒருத்தன் தான். और तीसरा व्यक्ति आया. கழுதையை மூன்று மூஞ்சாக ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க. कश्ती लोग 3 दल बांधकर ऊंट को गावा करके लेके गया. வேலையாட்கள் பட்டயத்தினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா. सेवकों को भी तलवार से मार डाला. केवल मैं अकेले बचाया. வனாந்தர வழியாக பெரிய காற்று வந்துச்சு. அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடித்தது. உடைய எல்லா பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. நான் ஒருவன் மாத்திரம் தான் மீதியா இருக்கிறேன். और जंगल की ओर से बड़ी प्रचंड वायु चली. वो तेरे घर के चारों कोने पर ऐसे चौंका मारा, तेरा सारा बेटा बेटी துர்ச்செய்தி அணியாக வந்தது. ऐसे अभी अय्यूब के लिए विपत्ति बांध कर आया है. அதை கேட்ட உடனே ये सब सुनकर अय्यूब யோபு எழுந்திருந்து தன் சால்வை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து படுத்துட்டான். अय्यूब उठा और बाहा फाड़ सिर मुड़ाकर भूमि पर गिरा और दंडवत करके कहा, ஒரு வேதனை தாங்க முடியாது. ऐसे इस विपत्ति को, इस वेदना को सहने नहीं होता था. தலை சிரைத்து பணிந்து விழுந்து கிடக்கக்கூடியவன், अपने सिर मुड़ाकर भूमि पर गिरकर रहने वाला. மழையை போட்ட அனுபவம் வஸ்திரத்தை கிழித்துட்டு மொட்டையிட்டு கொண்டு பணிந்து கிடக்கிறார். वैसे चुने नियम का अनुभव, वस्त्र फाड़ेंगे, सिर मुड़ाएंगे, मुंह पर गिरेंगे. தேவ பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். प्रभु के सम्मुख में मुंह पर गिरेंगे. ரெட்டுடித்து கிடப்பார்கள். टाट ओढ़ कर रहेंगे. சாம்பலில் கிடப்பார்கள். रात में बैठेंगे. இது பழைய ஏற்பாட்டு அனுபவம். ये चुने नियम के अनुभव. அங்கே வாசிக்கிறோம். அங்கே மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல मीका 2:14 இப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் எழுந்திருந்து அவளை ஸ்நானத்திலிருந்து எழுந்திருக்கிறார், எழுந்திருந்த பூமியை மிதித்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாட்களே இழப்புக்கான காலங்களே நாம் செய்யக்கூடியது என்ன என்று வேதம் சொல்கிறது. और परमेश्वर अपने पवित्र स्थान से निकलकर पृथ्वी पर उतर कर आया, पृथ्वी के ऊंचे स्थानों को रौंदा है. इसी हालतों में हम क्या करना करके यहाँ लिखा. இப்படிப்பட்ட துக்கமான காலங்களிலே நாம் செய்யக்கூடியது என்ன? इसी भयानक विपत्तियों के समयों में हम क्या करना है. அருமையான பிள்ளைகள் நிமித்தம் தலையை சிரைத்து முட்டையிட்டு கொள். கழுகை போல முழு முட்டையாகிறது. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். पहला 16 और तेरे दुलारे लड़कों के लिए अपना केस कटवा कर सिर मुड़ो, अपना पूरा सिर गिद्ध के समान गंजा कर दे, क्योंकि तेरे बच्चों लोग बंदी होकर तेरे पास से चले गए. தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போகக்கூடாதபடி परमेश्वर का प्रजा वैसे बंदी होकर न जाना है. கழுகை போல் முழு முட்டையாய் गिद्धों के समान गंजा कर. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, enlarge your boldness like an eagle. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. उगा के समान. enlarge your boldness like an eagle. enlarge க்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ऐसे अंग्रेजी में enlarge करके लिखा. இந்த நாட்கள்ல ये दिन में லாக்டவுன் enlarge ஆகி கொண்டே இருக்கிறது. वैसे लॉकडाउन भी बढ़ते जा रहा. பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. लॉकडाउन ऐसे बड़ा होते जा रहा. அல்லேலூயா. हालेलुया. அதாவது மொட்டைங்கிறது ஆங்கிலத்துல boldness சொல்லப்பட்டிருக்கிறது. और
गंजा मतलब वो अंग्रेजी में baldness. அதாவது அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெறுமையாக்கக்கூடிய அனுபவம். आमीन. वो सुनसान के अनुभव. வெறுமையாக்கக்கூடிய அனுபவம். सुनसान के अनुभव. அந்த மொட்டையாக்கி கொடுத்து தன்னை வெறுமாக்கி மொட்டையிட்டுக் கொள்கிறான். वैसे जो अपने पूरा केस काट डालता है वो क्या अनुभव है? एक सुनसान के अनुभव. தன்னை வெறுமையாக்கி கொள்ளக்கூடிய அனுபவம். अपने को सुनसान करने वाला अनुभव. அதாவது என்லார்ஜ் சொல்வார் கழுதை போல उगा के नहीं முழு மொட்டையாயின்னு சொல்றான். पूरा सिर मुड़ा. enlarge your boldness like an eagle. उगा के समान तेरे सिर को गंजा कर दो. enlarge முழு உன்னுடைய இந்த நாட்கள்ல தேசம் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. वैसे हिंदी में देश पूरा बंदगी में லாக்டவுன் என்லார்ஜ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. लॉकडाउन में ऐसे बढ़ते जा रहा. சொல்கிறார்கள் இந்த வருஷம் முழுவதும் போகும் என்று சொல்கிறார்கள். और कहलाता है ये साल भर के ऐसे लॉकडाउन बढ़ते जाएगा. வரக்கூடிய வருஷத்திலே பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறார்கள். आने वाला वर्ष में भी विपत्ति बोल பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. वैसे बढ़ते जा रहा. அதாவது மார்ச்ல துவங்கி இன்னும் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. मार्च में शुरुआत होकर और बढ़ते जा रहा. பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. मुश्किल भी बढ़ते जा रहा. பெரிதாகிறது. समस्या बढ़ रहा है. அந்த எண்ணிக்கை சாவு எண்ணிக்கை பெரிதாகிக் கொண்டே और मरने वाले गिनती बढ़ रहा है. இழப்புகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. नुकसान बढ़ रहा है. இப்படி பெரிதாகிக் கொண்டிருக்க என்லார்ஜிங் காலத்துல वैसे बढ़ते जाने वाले समय में நாம் பெரிதாக என்ன செய்கிறோம்? हम क्या करता है? என்லார்ஜ் பெருசாகிட்டு இருக்குது. 70-78 நாள் ஊழியக்காரர்கள் 72 Dress போட்டுட்டு வண்ண Dress போட்டுட்டு தான் வராங்க. क्या 72 दिन ये लॉकडाउन बढ़ते जा रहा है और सेवक लोग क्या करता है? 72 दिन के लिए एक दिन के लिए एक नया मनबल कपड़ा रंग बिरंगा कपड़ा पहन के आ रहा है. Facebook, WhatsApp, Instagram இதெல்லாம் பார்த்தா இப்ப வந்து என்னன்னா ஃபேஷன் ஷோ காமிக்கக்கூடிய காலங்கள் ஆயிட்டு இருக்கு. ऐसे क्या हुआ आजकल फेसबुक में, व्हाट्सएप में, इंस्टाग्राम में वो क्या फैशन शो के नाई रंग बिरंगा कपड़ा என்னுடைய ஊழியத்தை பிரஸ்தாவப்படுத்த பிரபலப்படுத்தக்கூடிய காலங்களா மாறிடும். अपने सेवकाई को इन दिनों में समयों में ऐसे नामचिन बनने वाला 72 நாள் லாக்டவுன் 72 Dress போடலாம். 72 दिन लॉकडाउन में सेवक लोग 72 रंग बिरंगा 72 Dress போட்டு வீடியோ ஷோ காமிக்கணும். 72 रंग बिरंगा मनबल कपड़ा पहन के वो शो दिखा रहा है. 72 நாள் 72 दिन के लिए எத்தனை நாள் कितना दिन? லாக்டவுன் வெளியிட்டு இருக்கும்போது உன்னை வெறுமையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन कहता है लॉकडाउन बढ़ते जा रहा है इसलिए तू गिद्धों के समान गंजा कर दे. கடனை குறித்து நான் எடுக்கிறதுக்கு முன்பாக நான் சொல்கிறேன். मैं उगा के बारे में संदेश சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு நான் அதுக்கப்புறம் நான் வாழ்கிறேன். क्यों ये गिद्धों के बारे में लिखा है मैं बाद में कहेगा. லாக்டவுன் பெரிதா இருக்கும்போது நாம் என்னத்தை பெரிதாக்குறோம்? लॉकडाउन बढ़ते जा रहा हम भी ऐसे इसी के अनुसार बढ़ते. வெறுமையாக்கக்கூடிய அனுபவம். सुनसान की अनुभव. ஆயிஷா கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. பிறந்த நாளை நம்ம வாழ்த்துறது தப்பு கிடையாது. கேக் வெட்டி பிரதமமா கொண்டாடுற பிரபலமான ஆட்கள் இருக்கிறாங்க. आयु दिन तो प्रभु बढ़ा के दिया है. हम तो एक तारीफ करना कुछ गलत नहीं है. फिर भी लॉकडाउन के दिन में केक काट के அந்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரம். जो आयु दिन को बढ़ा के दिया और परमेश्वर के लिए நல்லது. धन्यवाद. வாழ்த்துகிறது நல்லது. वो जो तारीफ करना अच्छी बात है. பிரபலங்கள் பிரபாண்டமாக கொண்டாடுறவங்களை கொண்டாட அவசியம் இல்லை. लेकिन नामचीन व्यक्ति जैसे मनाता वैसे सेवक लोग मनाना. இந்த காலம் என்னன்னு நிதானிப்போம். ये काम कौन सा है? சினிமா பிரபலங்கள் கூட அப்படி கொண்டாட படிக்கிறது. क्या ये सिनेमा में एक्टिंग करने वाले नामचीन लोग भी वैसे नहीं मना रहे? அப்படிப்பட்ட அவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள். क्या करता है इन लॉकडाउन के दिनों में ऐसे मनाने वाले दिन को वो एक करता है. நாம் அவங்கெல்லாம் ஏற்கனவே நடித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒடுங்கி போயிருக்காங்க. இப்பதான் இவங்க फैशन शो காமிக்கிறதுக்கு வீடியோல வர்றாங்க. क्योंकि वो लोग पहले एक्टिंग पूरा दिखा दिया है. लॉकडाउन के दिन में ऐसे उगा के नाई गिद्धू बन के बैठा. लेकिन सेवक लोग एक लॉकडाउन के दिन में फैशन शो दिखाने के लिए வேதம் என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहला? உனக்கு அருமையான பிள்ளைகள் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து முட்டையிட்டுக் கொள். கழுதை போல முழு முட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சரிவிட்டு போகிறார்கள். तू अपने दुलारे लड़कों के लिए अपना केस कटवाकर सिर मुड़ा वरन अपना पूरा सिर गिद्धू के समान गंजा कर दे क्योंकि वे बंदी होकर तेरे पास से चले गए. வெறுமையாக்கு. ऐसे तू
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெறுமையாக்கினார். मेरा प्रभु यीशु मसीह कलवरी क्रूस पर अपने आप को शून्य बना दिया, தன்னை வெறுமையாக்கினார். अपने को शून्य बना दिया, தன்னை வெறுமையாக்கினார். अपने को शून्य बना அவர் दिया। தேவனுடைய ரூபமாய் இருந்தும் वो परमेश्वर की तुल्य होकर भी அவர் யாருடைய ரூபம்? वो किसका तुल्य है? தேவனுடைய ரூபமாய் இருந்தும் परमेश्वर के तुल्य தமக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடிப்பவராக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். वो परमेश्वर की 6 बराबर வசனம் பிலிப்பியர் 2:6-7 வசனங்களை வாசிக்கிறோம். फिलिपियों 2:6-7 जिसने परमेश्वर के स्वरूप में होकर भी परमेश्वर के तुल्य होने को अपने वश में रखने की वस्तु न समझा, वरन अपने आप को ऐसे शून्य कर दिया और दास का स्वरूप धारण किया। கழுதை போல முழு மொட்டையாக்கும் சொல்வது என்ன அர்த்தம்னா வெறுமையாக்கக்கூடிய அனுபவம் தான் மொட்டை. गिद्धू के समान, मुगा के समान गंजा करने का मतलब क्या है? एक सुनसान अनुभव तेरे जीवन இந்த में। லாக்டவுன் நம்மை உயர்த்தி இன்னும் பலனடைய வைக்க போகிறது. ये लॉकडाउन हमें और भी ऊंचा बढ़ा के बल से हमें खड़ा करने वाला है। கழுகு உயரமாக பறக்கக்கூடியது. मुगा ऊंचे ऊंचे उड़ने वाले पक्षी है। கழுகுக்கு ஆயுசு நாட்கள் 70 ये வருஷம். मुगा का आयु का वर्ष 70 है। 70 வருஷம். 70 वर्ष। அதோட மிடில் 40 வயசுல கொஞ்சம் பலம் குறையுது. तब उसका क्या 40 उम्र होता तभी उनका जरा कमजोर होता। கழுகு லீடருக்கு ஒப்பனையாக பேசப்படும். ये मुगा एक लीडर के वर्णन का है, ஒரு தலைவனுக்கு ஒப்பனையாக பேசப்படும். सरदार का वर्णन का है। கழுகு எல்லா பறவைகள குருவி காகத்தோட கூட சேர்ந்து சுத்தற பறவை கிடையாது. अगर ये मुगा सारे और पक्षियों के अनुसार चिड़िया के कौवा के साथ ना उड़ता है। தனித்திருக்கக்கூடிய ஒரு சக்சஸ், ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு वो பறவை. अकेले रहने वाला एक पक्षी है ये मुगा। அதுக்கு ஒரு பார்வை உண்டு. उसका एक नजर है, கூர்மையான பார்வை. उसका दृष्टि उतना ஒரு तेज है தலைவனுக்கு ஒரு ஃபோக்கஸ் உண்டு. और एक सरदार के लिए एक तेज दृष्टि है, அவனுக்கு ஒரு பார்வை உண்டு. सरदार के लिए एक तेज नजर है, அவனுக்கு ஒரு கோல் உண்டு. उनके लिए एक लक्ष्य है। அந்த பார்வை அந்த கழுகுக்கு கூர்மையான பார்வை உண்டு. वो उड़ाव का उतना तेज नजर है। இப்ப கழுகை பத்தி பேசுறதுக்கு நேரம் கிடையாது. अभी उड़ाव के बारे में बात करने समय உயரமா பறக்கக்கூடியது கூர்மையாக உயரத்துல இருந்து அடிச்சுட்டு போகும் பாருங்க இறைய. और वो ऊंचे उड़ते समय उतना ऊंचे से तेज दृष्टि के द्वारा नीचे के अपना भोजन को उठा के ले जाए। அது எல்லாத்தையும் செத்தன சாப்பாடு और செத்து जो போறவன் मरा சாப்பிடும். मरा हुआ वस्तु को ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடும். वो गिद्धू कभी मरा हुआ वस्तु को नहीं खाता, செத்தத சாப்பிடாது. जो मरता है उसको नहीं खाता, உயிரோட பிடிச்சு தான் சாப்பிடும். वो जीवन से जीवित रहता है उसको खाता है। ஃப்ரெஷ்னஸ், ताजा। செத்த கிரியைகளை நீக்கி நாம ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும். हम भी वैसे अपने मरा हुआ क्रिया कामों को दूर करके कभी- ताजा खाने का। கழுகை குறித்து சொல்லும்போது ஒரு லீடர், தலைவனை குறித்து சொல்லலாம். ये उहाब का वर्णन, एक सरदार का वर्णन இந்த है। கழுகு ये उहा, அதுக்கு தானாகவே இயற்கையாக வந்தது பலம் கிடையாது. ये गिद्धू को अपने आप से बल नहीं, இயற்கையாகவே வந்தது கிடையாது. அந்த பலம் वैसे उसको बल नहीं है। அது குஞ்சு பொரிக்கும். वो क्या करता है? बच्चे उत्पन्न करता அதனுடைய அந்த கூட்டுல उसी घोंसला में। தோட்டத்தை பஞ்சு போல அதனுடைய கூட்டை நல்ல மென்மையாக எல்லா குழந்தைங்க வச்சிருக்க போல அதை வச்சிருக்கும். पहले क्या करता है गिद्धू? वो बच्चे उत्पन्न करते समय सारे पक्षियों को नहीं, वो भी अपने वो घोंसला के अंदर वो कापूस से बना के रखता है। கொஞ்சம் வளர அந்த அந்த குஞ்சு வளர்ந்துகிட்டே இருக்கும்போது फिर वो बच्चे थोड़ा थोड़ा बढ़ने से கூட்டை கலைத்து விடும். वो क्या करता है? अपना घोंसला का वो तोड़ डालता है, கோசலா தோடு தேத்த तोड़ देता है। அந்த பஞ்செல்லாம் எடுத்து விட்டுறது. वो सारे कापूस को निकाल डालता கொஞ்சம் है। மென்மையான அனுபவத்தை எடுத்து விடுறது. वो जरा वो अच्छा हल्केपन अनुभव को கூட்டை निकाल கலைச்சு डालता है। தூக்கி தூக்கி மேல போடுது. वो क्या करता? अपने घोंसला को तोड़ के वो बच्चे को वो उठाकर ऊपर उड़ाता है। ऊपर उड़ाता है। ஆனா நீ வேத வாசிக்கிறோம் உபாகம புத்தகத்துல கூட அந்த வசனம் இருக்கிறது. आमीन। ये वचन व्यवस्था विवरण में भी है। உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். व्यवस्था विवरण 35:11। கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவர்களை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல व्यवस्था विवरण 35:11। जैसे उनका अपने घोंसले की हिला हिला कर अपने बच्चों के ऊपर ऊपर मंडराता है, वैसे ही उसने अपने पंख फैलाकर उसको அது अपने கூட்டை கலைக்கிற அனுபவம் உடையது. वो घोंसले को हिलाने वाले குஞ்சு மேல மேல
அசைவாடுது, अपने बच्चों को ऐसे ऊपर ऊपर मंडलाता है। அதை தூக்கி போட்டு தன் சட்டையில பிடிக்குது. वो क्या करता है, अपने बच्चों को ऊपर ऊपर उड़ा के फिर अपने पंखों से वो बच्चे को पंखों पर बिठाता है। அந்த அதனுடைய சட்டையை பலக்க வைக்கிறது. वो क्या करता है, अपने पंखों को उतना बल से भर देता है। சில பிள்ளைகளை பார்த்தா பொத்தி 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 வைப்பாங்க. कई लोग अपने बच्चों को वैसे क्या करेंगे, कोसला के अनुभव में, झूला के अनुभव में से लाड करके, நிறைய பிள்ளைகளெல்லாம் அப்படி மூடி மூடித்தா இருப்பாங்க. वो बड़ा होने के बाद भी बड़ा लाड करते ऐसे बच्चों को ओढ़ ओढ़ के रखेंगे। हालेलुया, हालेलुया। பெரிய பிள்ளைகளா बच्चे बड़ा होने के बाद भी மூடிதான் இருப்பாங்க. वो ओढ़ कर रखेंगे। எனக்கு எனக்கு பெரியம்மாள் உண்டு. எங்க பெரியம்மா உண்டு. பெரியம்மா பிள்ளைகளை பெரிய வாலிபுள்ள வரைக்கும் அருமையா மூடி போட்டு தூக்க வைப்பாங்க. मेरा माँ की बहन बड़ी बहन है, मेरा बड़ी माँ है, वो भी उनके बच्चों लोग को बड़ा होने के बाद भी ऐसे चादर से ओढ़ ओढ़ कर लाड कर करके वो लोग को सुलाता। பிள்ளைகள் அவ்வளவு அன்பு செய்வாங்க. उतना प्रेम का लाड, அன்பு தேவை. लाड तो जरूरत இதை है। கவனிக்க வேண்டும். सुनिए, அப்ப அன்பு அந்த குஞ்சிய இன்னும் உயரமா பறக்க வைக்கிறது. वो क्या करता है, अपने वो बच्चे को और ऊंचे ऊपर उड़ाने के लिए தூக்கி போடுது. ऐसे ऊपर ऊपर मंडलता है, கூட்டை கலக்குது. घोंसला को तोड़ डालता है, அது குஞ்சி தூக்கி போடுது. वो अपने बच्चों को ऐसे मंडलाता है, அது அசைவாட்டுது. ऐसे मंडलाता है, குஞ்சு மேல அசைவாடுது. वो अपने बच्चों को ऊपर ये उबा भी मंडला रहा है, அதாவது கீழே விழுந்துட கூடாது, அசைவாட்டுது. क्योंकि अपने बच्चे नीचे भी नहीं गिरना है। சட்டையில இருந்து அதை எடுத்து தன் சட்டையில வைத்துக் கொள்ளுது. फिर ये क्या करता है, अपने पंखों पर वो बच्चे को बिठाता है, இந்த சட்டையை பலப்படுத்து. फिर अपना ये पंखों को वो बल से भर देता है। கழுகு என்றாலே முக்கியம் ரொம்ப சட்டை. उड़ान का बहुत मुख्य है उनका पंख, அதுக்கு சட்டையில பலம். उसका पंख पर बल है। கழுகுக்கு சட்டையில பயங்கர பலம். उड़ा का उसका पंख पर बहुत ताकत है। ஏரோப்ளேனுடைய இறகுகளை விட கழுகுடைய சட்டை பலம் நிறைந்தது. वो ये आकाश के जहाज का पंख से बढ़कर, ஆவாஜாஜ் हवा के जहाज के पंख से बढ़कर उड़ा की पंख बहुत ताकत है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது ஏரோப்ளேனுடைய அந்த ரெக்கை டியூராலுமினியம், वो आवाज के पंख ड्यूरालुमिनियम है। हालेलुया। हालेलुया। उससे भी युगा के पंख है ना बहुत तंदुरुस्ती है. आमीन, हालेलुया। அதனுடைய சட்டை பலம் நிறைந்ததாக இருக்கிறது. उसका पंख उतना बल से भरा है। அதனாலதான் மோசே சொல்லும்போது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கழுகுடைய சட்டையிலே சுமந்து போல சுமந்து வந்தோர். निर्गमन 19:4 வாசிங்க. நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுடைய சட்டையிலே சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். निर्गमन 19:4 तुमने देखा है कि मैंने मिस्रियों से क्या क्या किया, तुमको मानो उगा पक्षी के पंखों पर चढ़ाकर अपने पास ले आया हूँ। கழுகுடைய சட்டையில அவ்வளவு பலம். ये उगा की पंख पर उतना बल है। கழுகுடைய சட்டைக்கு ஒப்பனையாக பேசப்படுது. वैसे उगा की पंख के தேவன் बारे में அப்படிப்பட்ட வெள்ளத்தினால சுமந்து வந்தார் தேவ ஜனங்கள். वैसे परमेश्वर अपनी प्रजा को इसी प्रकार अपने पंखों पर रख के उठा के लिया। நம்மையும் கர்த்தர் அப்படி சுமந்து வந்திருக்கிறார். हमें भी प्रभु ऐसे उठा के लिया। இந்த லாக்டவுன் காலங்கள்ல இன்னும் நம்மை பலமாக இன்னும் உயர பறப்பதற்காக, ये लॉकडाउन के समय में हम और भी बल पाकर ऊंचे ऊंचे उड़ने के लिए, எப்படி இன்னும் கழுகை போல இன்னும் உயரமா பறப்பதற்காக. उगाव के नाय और ऊंचे ऊंचे हम उड़ने के लिए। கழுகுக்கு சட்டையில் பலம் இருக்கிறது. ये उगाव का उसका पंख पर बल है। ஏன் இந்த கழுகை போல முழு மொட்டை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? क्यों ऐसा वचन कहता है कि तू के समान पंजा कर दे? கழுகு என்றால் இரண்டு படத்தை பார்த்திருப்பீங்க. ये उगाव मतलब दो चित्र को हम देख सकते அது हैं। உயரமாக சட்டை அடித்து பறக்கக்கூடிய ஒரு நீங்க படத்தை பார்த்திருப்பீங்க. एक चित्र है वो ऐसे तस्वीर, ऊंचे- तस्वीर। हाँ, एक तस्वीर। ஒரு படத்தை एक तस्वीर देखा हुआ, इतना उड़ के ऊगा को फंक उड़ के ऐसा तस्वीर भी देखा होगा. आमीन। இன்னொரு படத்தை பார்த்திருப்பீங்க. और एक तस्वीर நனைஞ்ச கோழி மாதிரி தண்ணியில நனைச்சு விட்ட எப்படி கோழி அப்படி உட்கார்ந்து पानी से भिगाया हुआ मुर्गी के जैसे बैठता है, மலையில உட்கார்ந்து இருக்கும். वैसे वो बारिश கழுகு என்றால் இந்த ரெண்டு படம் இருக்கும். उगा बोले होते ये दोनों तस्वीर। ஒன்னு உயரமாக பறக்கக்கூடிய ஒரு படம், एक तस्वीर ऊंचे उड़ने वाला तस्वीर,
செட்டை அடித்து பறக்கும். ऐसे अपने पंखों को हिला हिलाकर उड़ेगा. ஹalleluya. हालेलुया. ஏன் அப்படித்தான் சொல்லுது? அங்க ஏசாயால சொல்றார் செட்டை அடித்து கழுகு. ऐसा ऐसे लिखा है. அப்ப கழுகு என்றால் செட்டை அடித்து பறக்கக்கூடியவன். उड़ान मतलब वो अपने पंखों को हिला हिलाकर उड़ता है. இரண்டாவதாக दूसरा எப்படி ஒரு கோழியை தண்ணியை நனைஞ்சு விட்டுனா எப்படி கூனி குறி இருக்கும் அந்த மலையில உட்கார்ந்து இருக்கும் பாருங்க அந்த கழுகு. दूसरा तस्वीर ऐसे पहाड़ में बैठने वाला है, वो आपको देख सकता है. वो भिगाया हुआ पानी से भिगाया हुआ मुर्गी के जैसे बैठा. செட்டையை விரித்த அனுபவம் ஒரு படம், இன்னொன்னு செட்டையை சுருக்கி வைத்திருக்கிறோம். एक तस्वीर अपने पंख को हिला हिलाकर उड़ने वाला, दूसरा ऐसे पंख बिना वो पहाड़ पर பாண்டி சிப்பாக்கே ரைஸே बैठावा அனுபவம். ஹalleluya. हालेलुया. ரெண்டு படத்தை நீங்கள் பார்க்கிறீங்க. ये दोनों तस्वीर को हम देख सकता है. அங்கே வாசிக்க வேண்டியது கழுகை போல முழு முட்டையாக இரு. किंतु के समान बन जाकर எல்லோ ஜீவர் boldness like an eagle, அதாவது முழுமையாக முட்டையாகுது. கழுகு ஏன் தன்னுடைய இறகுல முழுமையா முட்டையாகுது? ये उगा क्यों अपने पंखों को पूरा गंजा कर देता है? உயரமா பறந்த கழுகு जो ऊंचे ऊंचे उड़ाता वो उगा அதனுடைய 40 வயசுல கொஞ்சம் अपने 40 उम्र में उनका कमजोर था. அதனுடைய கழுகு என்றாலே அதனுடைய அழகு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணது. किंतु मतलब उनका ये मुंह बहुत दो तार है. दुखने वाला हालेलुया. அதனுடைய கழுகுடைய அழகு ये किंतु का हालेलुया. हालेलुया. नकीला हां नकीला हां टुका था ना, हाँ नकीला उसके मुंह में टुका था ना. हां हालेलुया. ये हालेलुया. அப்போ அதனுடைய அழகு ரொம்ப விசேஷமானது. वो उगा का वो मुंह का टुकाने वाला वो शार्प है. हालेलुया. ரெண்டாவது அதனுடைய நகம் ரொம்ப இதா और दूसरा उनका नखून भी बहुत धार है. இந்த ரெண்டும் ரொம்ப ஷார்ப். அத அந்த நகத்தால பிடித்து உன்னை கிழித்து அது சாப்பிடும். वो अपने भोजन को अपने नखून से पकड़ के फाड़ के खाएगा. அந்த கழுகுடைய அந்த கால்ல இருக்கக்கூடிய நகத்தை அப்படியே உன்னை பிடித்து கொண்டு போறதுக்கு ஈஸியா பிடிக்கும். वो अपने क्या करता अपने नखून के द्वारा जो खाने वाले भोजन को उतना तेज से पकड़ कर ले जाएगा. எவ்வளவு பெரியதையும் கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கும். कितना बड़ा भोजन को भी जीवित प्राणी को उतना तेज से पकड़ के ले கழுகுக்கு முன்னால பிடிக்கிறதுக்கு எந்த வயசும் கிடையாது. வயசுனா இந்த மெக்கானிக்கல்ல வயசு பிடிக்கிறது இல்லையா, அந்த எந்த பிடிக்கும் அதுக்கு முன்பாக பிடிக்க முடியாது. जाएगा. वैसे उतना तेज पकड़ेगा होगा. ஹalleluya. அவ்வளவு பிடித்து கொண்டு போவான். वैसे पकड़ के ले जाएगा अपने भोजन को அதனுடைய नखून से. நகமுடைய அழகுடைய பலம் குறையுது. वो 40 उम्र में उनका वो नखून और वो मुंह का वो चमड़ा दोनों का बल कमजोर हो जाता है. அதனுடைய உயரமாக பறக்கக்கூடிய அனுபவத்துடைய பலம் குறையுது. अगर जो ऊंचे उड़ने वाले वो पंख का बल भी कम हो जाता है. அதனுடைய உயரமாக பறக்குது. ऊंचे ऊंचे उड़ेगा. அதுக்கு அதனுடைய செட்டையுடைய பலம் ஏரோப்ளேன் அதனுடைய இறக்கைகளே தோத்து போகுது. हाँ, उगा का पंखों का उतना बल है कि वो प्लेन का पंख को भी उतना बल नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा. அந்த பலம் குறையும் போது वो बल कमजोर होते समय பாறையில உட்கார்ந்து वो क्या करता है? चट्टान पर आकर बैठ जाता. பெருமான பாறையில உட்கார்ந்து वैसे चट्टान पर बैठ कर ஏன் அதனுடைய பலம் குறையும் சொன்னா, क्यों उनका बल कम हो जाता है? மனுஷனுக்கு நம்முடைய மூக்கினால் சுவாசித்து லங்ஸ்ல நம்ம சுவாசத்தை சுவாசிக்கிறோம். मानव क्या करता है? अपने ये மனுஷ क्या करता है? मनुष्य क्या करता है? अपना ये नाक से श्वास करता है और लंग्स में चला जाता है. அந்த கழுகுக்கு என்ன எப்படிப்பட்டதுன்னா அந்த மூக்குல சுவாசித்து தன்னுடைய இறக்கைக்குள்ள அந்த காற்று கொண்டு போகிறது. परंतु उगा क्या करता है? अपने नाक के द्वारा श्वास लेता है, फिर अपने पंखों पर वो श्वास को ले जाता है. அந்த கழுகுடைய செட்டைக்கு எப்படி பலன்னா இயற்கையான பிராணவாயு உயரத்துல பிராணவாயை குடித்து அதனுடைய இறக்கையில அவ்வளவு பலம் இருக்கிறது. उतना ऊंचे वो आकाश पर वो ओरिजिनल ऑक्सीजन को पीकर वो दोनों पंखों पर उतना बल रहता है. உயரமா பறக்குது. ऊंचे उड़ता है. சுவாசிக்கின்றது காற்று. वो अपना वो हवा को वो श्वास का लेता है. அந்த செட்டைக்கு அந்த காற்று இருக்கிறது. वो अपने पंखों के अंदर वो हवा भी है. இயற்கையின் சட்டையின் பலம் பெருசா, இயற்கையின் சட்டையின் பலம் பெருசா? ஹalleluya. हालेलुया. அதாவது
நேச்சுரலா ஆர்டிபிஷியல் பார்த்தா நீங்க நேச்சுரல் பலம் தான் பூர்ணதா இருக்கு. आमेन हालेलुया हालेलुया नेचुरल बल बड़ा है क्या आर्टिफिशियल बल बड़ा है नेचुरल बल बड़ा है. हालेलुया हालेलुया அப்படி கவனிக்க வேண்டும். அதனுடைய காற்றை உட்கொண்டு அந்த இறகுல பலம் அடைகிறது. वैसे वो श्वास को नाक के द्वारा लेता है अपने पंखों पर ले चलता है. அந்த பலம் எப்ப குறையுது சொன்னா वो बल कभी कमजोर होता है. அந்த மூக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு சவ்வு வளருது. उसका अपना नाक के बगल में एक चमड़ा बढ़ता है. அது மூக்கு பக்கத்துல அந்த சவ்வு வளர போது वो चमड़ा बढ़ते समय சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா उसको இருக்கு. सांस लेने नहीं हो रहा. அது தக்லீஃபா இருக்கு. आमेन அதனுடைய சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்போது उसको सांस लेने तकलीफ होता है इसलिए அதனுடைய பலங்கள் குறைகிறது. उसका वो ताकत भी कम हो जा रहा है. அதனுடைய இறகுகளுடைய பலங்கள்லாம் குறையுது. उसकी पंखों की ताकत भी कम होता है அதனுடைய செட்டையுடைய பலம் குறையுது. और उनके पंखों की ताकत कम होता அதனுடைய है. நகங்களுடைய பலம் குறையுது. उसके नखून का ताकत कम होता है. பலம் குறைந்ததுன்னு தெரிஞ்ச உடனே वो कम होता है इसलिए செட்டையில வந்து அதனுடைய ஒரு மலையில உட்கார்ந்து वो एक पहाड़ पर बैठ गए. தன்னுடைய அழகுனால தன்னுடைய நகத்தினால அவ்வளவு மயிரை பிடிக்குது. वो क्या करता है अपने ये नाक से और अपना ये नाखून से उसकी दोनों पंखों को वैसे चिन कर எல்லா மயிரை சாரி பால் को उतरता है. आमेन. எல்லா மயிரை சட்டையிலிருந்து களையுது. सारे अपने शरीर के बाल को पंखों के बाल को वो पंखों को ऐसे सब उतरता है. उतर डालता है. அந்த சட்டையில அந்த பாலில் அடிச்சு அடிச்சு உதிர்க்குது. वो चट्टान पर ऐसे मार के अपने दोनों पंखों को उतारता है. புதிய இறகுகள் வர வேண்டும். क्योंकि नए पंख आना है. புதிய நயா பால் ஆனா புதிய இறகுகள் வரணும். नए बाल आना है. அந்த புதிய இறகுகள் வருவதற்கு नए बाल आने के लिए அத எல்லாத்தையும் சட்டையில அடிச்சு உதிர்க்குது. वो चट्टान पर सभी को मार के उतारता है. அந்த மூக்குல இருக்க சவ்வை और जो उसका नाक में है वो चमड़ा को பாறையில போட்டு உரசுது. वैसे वो चट्टान पर हिला कर ரகடாத சட்டான் पर रगड़ते खून हो रहा जा रहा है. आमेन. அதாவது அந்த चमड़ा को चट्टान पर मुंह को रगड़ते खून बह रहा है. आमेन. காரணம் அந்த சவ்வை தேய்த்தெடுக்கிறது. कारण क्या है वो रगड़ते अपना वो चमड़ा को निकल डालता है. ஹalleluya. हालेलुया. கல்வாரி சிலுவையில कलवारी क्रूस पर ஆண்டவராக இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह நம்மை உயர்த்துவதற்காக हमें ऊंचा करने के लिए தன்னை தாழ்த்தி अपने को शून्य பூமி बनाया. இந்த பூமியிலே தன்னை வெறுமையாக்கி इस धरती में धारण का स्वरूप होता है. முற்றிலுமாக தன்னை வெறுமையாக்கி अपने आप को धारण का स्वरूप करके முற்றிலுமாக वो सुनसान கடலை போல मुழு மொட்டையாக்கி गीतू के नाई गंजा இந்த होकर பூமியிலே ये धरती में கல்வாரி சிலுவையில कलवारी क्रूस पर கல்வாரியில कलवारी पर முழுமையாக தன்னை களைந்தார். अपने को वैसे अपने आप से शून्य कर முழுமையாக தன்னை திறந்தார். अपने को सारी रीति से वो गंजा कर दिया. அதுதான் கழுகை போல நீ என்லார்ஜ் பண்ணு. கழுகை போல முழு மொட்டையாயின்னு சொன்னா தன்னை வெறுமையாக்கி इसलिए गिद्धू के समान गंजा करते मतलब अपने आप को शून्य बना दे. எல்லாரும் அதாவது லாக்டவுன் என்லார்ஜ் ஆயிட்டு இருக்குது. உன்னை வெறுமையாக்குறது நீ என்லார்ஜ் ஆகு. लॉकडाउन जैसे बढ़ते जा रहा है वैसे तू अपने आप को गंजा करने में वैसे बढ़ते जा. அதாவது உன்னுடைய வெறுமையா உன்னை பெரிதாக உன்னுடைய அர்ப்பணிப்பை பெரிதாக மாற்று. तेरा जो ये समर्पण को बड़ा कर दो. கழுகை போல उहाब की नहीं கழுகு उहाब அதனுடைய மயிர் முளைக்கிறது. उसका रोग पड़ रहा है. புதிய பலத்திற்காக नए बल आ रहा அது है. காத்திருக்கிறது. वो नए बल के लिए पार चोता है. ஹalleluya. हालेलुया. கிட்டத்தட்ட ஒரு 40 வாரங்களாக ஒரு 6 மாதங்களாக அது காத்திருக்கிறது. लगभग वो 6 महीने तक पार चोता है. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए அது புதிய பலத்தை அடைவதற்காக वो नए बल पाने के लिए முழுமையாக கழுகு மொட்டையாக்குகிறது. वो किंतु वैसे अपने आप को गंजा करते हैं. முழு அதனுடைய இறகுகளை உதிர்த்து மொட்டையாக்குகிறது. वो अपने पंखों को उतर कर गंजा करते हैं. அப்படி உத்தரவாதம் அருமையான பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதான் ஊழியக்காரன். वैसे प्रजा के लिए जिम्मेदारी का काम करना होगी सेवक और सेविका. அப்படிப்பட்டவர் உங்க கூடாரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அப்படிப்பட்ட வெறுமையான அனுபவத்துக்களே கடந்து வர வேண்டும். यदि तुम अपने दमों में उधार पाए हुए अनुभव होगा तो ये गिद्धू के समान अपने आप को गंजा ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே நீ ஒரு தலைவன்.
ये उधार पाए हुए परमेश्वर की प्रजा तू एक सरदार இந்த है। தேசத்தின் தலைவர்களை விட நீ ஒரு தலைவன். ये देश का सर नेताजी उससे बढ़ தேவனுடைய பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள். परमेश्वर का दृष्टि में तुम सभी एक एक ஒரு सरदार। குடும்பத்திற்கு பொறுப்பு உண்டு. तेरे परिवार का இந்த जिम्मेदारी, தேசத்துக்கு உனக்கு பொறுப்பு உண்டு. देश का जिम्मेदारी तेरे हाथ நீ में। தன்னை முழுமையாக வெறுமையாக்கு. तो अपने आप को गंजा कर दे, அருமையான உன் பிள்ளைகள் தேவ ஜனன் சிறைப்பட்டு போகிறார்களே. क्योंकि तेरे दुलारे लड़को बंदी होकर जा रहा है। எபிரேயர்களது நிருபம் इब्रानी का पत्री 10ஆம் அதிகாரம் 10वां 9ஆம் வசனம் சொல்கிறது, 9वां वचन, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார், இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். फिर ये भी कहता है देख मैं आ गया हूँ ताकि तेरी इच्छा पूरी करूं, अतः पहले को उठा देता ताकि दूसरे को नियुक्त करे। முதலாவது இருந்த நியாயப்பிரமாணத்தின் பணிகளை அதையெல்லாம் வெறுமையாக்கிட்டு தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார், இரண்டாவது நிலைநிறுத்தத்திற்கு முதலாவது நீக்கி போடுகிறார். पहले को उठाने के लिए तो दूसरे को नियुक्त करने के लिए पहले को उठा देता था, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளது, क्योंकि पहले का आज्ञा और निर्बल, நியாயப்பிரமாணம் பலவீனம் உள்ளது. व्यवस्था निर्बल था। பலியிலே கனிகள் காணிக்கை சர்வாக நன்மைகள் பாவனமான பலிகள் அதில் விருப்பங்களை இந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். और 8वें वचन में ऊपर तो कहता है न तूने बलिदान और भेड़ और हो बलियों और पाप बलियों को चाहा और मैं उससे प्रसन्न அவருக்கு हुआ। பிரியமாக தன்னையே தத்தம் செய்து தன்னையே பலியாக இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போட்டார். इसलिए पिता परमेश्वर के प्रिय होकर अपने आप को बलिदान करके जो दूसरे को नियुक्त करने के लिए पहले को उठा लिया। முதலாவது உன்னுடைய அனுபவத்தை நீ வெறுமையாக களைந்து இரண்டாவதை கர்த்தர் நிலைநிறுத்தினாலே அதை போல உன்னை உயர்த்த போகிறார். वैसे तू भी तेरे पहले अनुभव को उठा देना है और दूसरे अनुभव में प्रभु तुझे नियुक्त करने के लिए। எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், इब्रानी இவருடைய மகிமையின் பிரகாசம் அவருடைய தன்மையும் पहला சொரூபமாயிருந்து, तीसरा இவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தின் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கிறவராய் தம்மை தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்தில் உட்கார்ந்தார். वह उसकी महिमा का प्रकाश और उसके तत्व की छाप है और सब वस्तुओं को अपनी सामर्थ के वचन से संभालता है। वह पापों के धोकर ऊंच स्थानों पर महामहिमा दाहिने जा बैठा। இந்த நாட்களிலே इन दिनों में கழுதை போல முழு மொட்டையாயிரு என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? गिद्धू के समान गंजा कर दे ऐसे कहने के लिए कारण क्या? இது பேர் சுத்திகரிப்பு. उसका नाम शुद्ध होना। என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து मेरा प्रभु यीशु मसीह பழைய பிரமாணங்களை சுத்திகரித்து वो चुने व्यवस्था को शुद्ध करके புதிய பிரமாணத்தை नई व्यवस्था தன்னைத்தானே வெறுமையாக்கி अपने आप को शून्य இந்த करके பூமியிலே அவர் நிறைவேற்றியிருக்கிறார். इस धरती में वो पूरा किया। தம்மைத்தாமே அவர் தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலே மகத்துவமான வலதுவாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். आमीन हालेलुया। 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதத்திலே மகத்துவமான வலதுவாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். वो सामर्थ के वचन से संभालता है ऊंच स्थानों पर महिमा எப்படி கழுகு உன்னதமான இடத்திலே கடந்து செல்வது போல, जैसे उबाब ऊंचे स्थान पर जा रहा है மீண்டும் ஒரு உயர்ந்த அனுபவத்துக்கு போறது போல. एक ऊंच स्थानों पर அல்லேலூயா. हालेलुया। கழுகின் சட்டையில பலன் உண்டு, அதை போல மீண்டும் ஒரு பலன் வருகிறது. जैसे उबाब को तुम्हारा एक बल मिलता है वैसे एक तुम्हारा बल तुझे मिलेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा। அப்போ கழுகையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. इसलिए हम ये उबाब और प्रभु यीशु मसीह दोनों को மீண்டும் மகத்துவமான வலதுவாசத்தில் வீற்றிருக்கிறார். वो उनकी ऊंच स्थानों पर दाहिने जा बैठा है। சுத்திகரிக்கப்பட வேண்டும், हाँ शुद्ध होना है, தன்னை சுத்திகரிக்கப்பட अपने வேண்டும். आप को शुद्ध करना है। என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்திகரித்தார். मेरा प्रभु यीशु मसीह शुद्ध किया। எங்கே வாசிக்க முடிகிறது? 2 தீத்துக்களது நிருபம் 2:14 வாசிக்கலாம். तीर्थ தேவா, तो वो भी तुम्हारे निकट है। பாவிகளே, हे पापियों உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். अपने आप शुद्ध करो இருமனமுள்ளவர்களே, और ये उचित உங்கள் लागू இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். अपने हृदय को पवित्र இந்த करो। நாட்களை மீண்டும் வெறுமையாக்கி நம்மை சுத்திகரித்து இருமனமுள்ளவர்களே
நீங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். आमीन। इन तीनों में वैसे हम अपने आप को शुद्ध करेंगे, शून्य होंगे, अपने हृदय को पवित्र करेंगे। இந்த நாட்களை வெறுமையாக்கி தன்னுடைய ஜீவியத்தை ஒரு விசை களைவோம், சுத்திகரிப்பு इन செய்வோம். दिनों में हम शून्य होकर अपने आप से हमारे जीवन को ஊழியக்காரிகள் சபை எல்லாம் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய காலங்களாக இருக்கிறது. सारे सेवक और सेविकों, मंडली, प्रजा सभी अपने आप से शुद्ध होने वाला समय यही है। சுத்திகரிப்பு அவர் சுத்திகரிக்கிறதுக்கு தான் இந்த பூமியிலே வந்தார். वो शुद्ध करने के लिए इस धरती पर आया है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपके नाम की महिमा। வாசிக்கிறோம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். इब्रानी 9:14। நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். तो मसीह का लहू जिसने अपने आप को सनातन आत्मा के द्वारा परमेश्वर के सामने निर्दोष चढ़ाया, तुम्हारे विवेक को मरे हुए कामों से क्यों न शुद्ध करेगा। மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். तुम जीवित परमेश्वर के लिए सेवा உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டும். तुम्हारा यह मन वैसे मरे அதுக்கு हुए இயேசு कामों- கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கிறது. यीशु मसीह का रक्त सकल सारी पापों से शुद्ध ஒன்று करता है। யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். पहला यूहन्ना पहला अध्याय 9वां वचन। நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பவர் உண்மை நீதியுள்ளவராக இருக்கிறார். यदि हम अपने पापों को मान ले तो वह हमारे पापों को क्षमा करने और हमें सब आदर से शुद्ध करने विश्वास योग्य और धर्मी है। நான் தான் இயேசுவினால் கழுவப்பட்டேன், மூல ஞானஸ்நானம் எடுத்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்டேன்னு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். ऐसे न कहना कि मैं तो यीशु मसीह के लहू से धोया गया, डूबकर बपतिस्मा लिया गया, மூழ்கி ஞானஸ்நானத்தை சுத்திகரிக்கப்பட்டு விட்டேன் தண்ணினால். मैं शुद्ध हो गया वो पानी से। 10வது வசனம் சொல்கிறது, 10वां वचन। நாம் பாவம் செய்யவில்லை என்பவனால் நாம் ஒரு பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டது. यदि हम कहें कि हमने पाप नहीं किया तो उसे झूठा ठहरते और उसका वचन हमें नहीं है। மீண்டும் கூட நாம் பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டும். फिर से हम पवित्र लहू से शुद्ध होना। அந்த இரத்தம் என்றால் பரிசுத்த இரத்தம். वो लहू मतलब पवित्र। மீண்டும் கல்வாரியை நோக்கி பார்ப்போம், फिर से हम कलवारी को அவரை நோக்கி தன்னை வெறுமையாக்குவோம், फिर से हम उसको और हम अपने आप को शून्य करेंगे, பரிசுத்தமடைவோம், पवित्र होंगे। பரிசுத்தமாக்குதலையும் பூரணமாக்கப்படுவோம். उनकी पवित्र के द्वारा हमारा संपूर्ण समर्पण हो रहा है। 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 7 पहला। இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம் தம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமானவர்களை தேவாலயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள். अतः हे प्रियो, जबकि ये प्रतिज्ञा है हमें मिली है तो आओ हम अपने आप को, शरीर और आत्मा को सब मलिनता से शुद्ध करें और परमेश्वर का भय रखते हुए சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கை தேவாலயத்தோடு பூர்ணமாக்க கடவுள். आमीन। पवित्रता को हम परमेश्वर के भय के साथ शुद्ध होंगे। அவர் சுத்திகரித்துதான் நாம் பூர்ணமாக்கப்பட முடியும். हम शुद्ध करने के बाद हम सिद्ध हो सकते हैं। சுத்திகரித்துதான் நீ உயர்ந்த அனுபவத்தையும் இன்னும் கர்த்தரிடத்திலே பலத்தை பெற முடியும். तो शुद्ध होने के बाद ऊंचे अनुभव में और भी परमेश्वर से तो நீ கழுகு போல உயர மீண்டும் பறக்க முடியும். आपके ना और ऊंचे उड़े। என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலதுபார்சை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஸ்தானத்திலே நீ கடந்து போக முடியும். मेरा प्रभु यीशु मसीह पिता के दाहिने हो जहाँ बैठा विराजमान करता, उसी जगह तू भी पहुंच நீ सकता மேலான அனுபவத்திலே கடந்து வருகிறாய். है। ऊंचे वस्तुओं के खोजी में होता है। அதைத்தான் உங்க வேதம் சொல்லுகிறது, கழுகை போல முழு மட்டையாய் சொன்னார். इसलिए शास्त्र के वचन के अनुसार गिट्टू के नाई हम गंजा होने के लिए வெறுமையாக்கு, शून्य बना, சுத்திகரித்து வெறுமையாக்கு, शुद्ध होकर शून्य बना, சுத்திகரித்து வெறுமையாக்கு. शुद्ध होकर गंजा हो जा। அதைத்தான் இங்கே பல குடிகளை பார்த்து சொல்கிறார். वैसे यहाँ गई लोगों के சாபியில் குடியிருக்கிறவர்களே, सोबीर की रहने वाले, சாயானில் குடியிருக்கிறவர்களே, सायान में रहने वाले, ஆரோக்கில் குடியிருக்கிறவர்களே, गाँव में रहने वाले, லாகீரில் குடியிருக்கிறவர்களே, लाकीस में रहने वाले, மரேசாவில் குடியிருக்கிறவர்களே, मारेसा में रहने वाले। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, எங்கே குடியிருந்தாலும் சரி, இந்த லாக்டவுன் பீரியட்ல यदि हम इस लॉकडाउन के समय में உலகத்திலே எந்த பகுதியிலே குடியிருந்தாலும் சரி, इस दुनिया के जहां भी रहना, உலகம் முழுதுமே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு லாக்டவுன்ல இருக்கிற ஜனமே, सारी दुनिया ये वायरस के पीड़ित में होकर लॉकडाउन में रहता है। லாக்டவுனுடைய காலங்கள் அடைப்புகள் என்லார்ஜ் ஆகிக்கொண்டே லாக்டவுன் என்லார்ஜ் ஆகிட்டே இருக்கிறது.
तेरा बंद किए हुए दिन ऐसे बढ़ते जा रहा, பெரிதாகிக் கொண்டே இருக்கிறது. बढ़ते जा रहा, உன் சுத்திகரிப்பை பெரிதாக்கும். तेरे शुद्धता को भी बढ़ते जा இந்த நாட்களே உன் வாழ்க்கையில முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ये तेरा जिंदगी का मुख्य काल में आया है. ஊழியம் பிரகாசிக்கும். सेवा प्रकाश होना, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். तुम प्रकाशवत होना, நீங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பீர்கள். तुम तारकन के नहीं प्रकाश होना, உங்களை உயர்த்த போகிறார். तुम्हें वो ऊंचा करेगा. ராஜாக்கள் பிரபுக்கள் உங்களை தேடி வருவார்கள். और राजा और प्रभु सभी तुझे உங்களுக்கு ढूंढकर आएंगे. பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியா இருக்க முடியுமா? तुझे जो कहा था वो वादा प्रतिज्ञा वैसा है. நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். इसलिए तू अपने आप को शुद्ध करो. ஆகவே கர்த்தர் அவருடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற காலங்களாக இருக்கிறது. ये काल प्रभु अपने पवित्र स्थान से उठाकर उतर के आया है. அவர் உயர்ந்த இடங்களை மிதித்துக் கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம். वैसे उतर कर ऊंचे स्थानों को राउंड डालता है. அமெரிக்கா வல்லரசு நான் என்று சொல்லப்படுவதை மிதிச்சிருக்கிறார். अमेरिका के साम्राज्य को प्रभु वैसे राउंड डाला है. பெரிய பெரிய தேசங்கள் நான் என்று சொல்லிக் கொண்டதெல்லாம் மிதிபட்டு जो கிடக்கிறது. मेहू कहलाता था, बड़ा बड़ा देश अभी விசுவாசியே, हे विश्वास, தேவ ஜனமே, हे परमेश्वर की இதை प्रजा, நீ பார்த்து சரியானபடி தன்னை சுத்திகரித்து வெறுமையாக்கு. तू भी इस लॉकडाउन के समय में अपने आप को शुद्ध हो जा, गीत बन जाओ जा. நீ என்றால் உன்னுடைய சுத்திகரிப்பை உன்னுடைய வெறுமையாக்கி தேவனிடத்தில் சேர்வதை நீ தேவனிடத்தில் சேர, அவர் உன்னிடத்தில் சேர்வார். तू परमेश्वर के निकट आ, परमेश्वर तेरे निकट आएगा. தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். अभी हम प्रभु के समुख के தேவனுடைய ओर சத்தத்தை ताकीए. நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். प्रभु की आवाज को தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். परमेश्वर का वचन को கழுகளை போல நீங்கள் உயர பறக்க முடியும். बाप के नाई तुम ऊंचे उड़े. ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். एक ऊंचे परम प्रताप இந்த லாக்டவுனான காலங்களே தன்னை சுத்திகரித்து வெறுமையாக்குவோம். ये लॉकडाउन के दिन में अपने आप को शुद्ध करेंगे, शून्य बनाएंगे. கல்வாரியை நோக்கி பார். कलवारी को ओर ताको, கல்வாரி சிலுவையை நோக்கி பார். कलवारी क्रूस के அந்த ओर பரிசுத்தரை ताको, நோக்கி பார். पवित्र को ओर ताको. வெறுமையாக தொங்கினாரே, वो वैसे शून्य எனக்கு என்ன இந்த बनाकर பூமியில மேன்மை, मेरे लिए ये எனக்கு என்ன இந்த பூமியில வெறுமை, எனக்கு என்ன இந்த பூமியில ஆடம்பரம், எனக்கு என்ன இந்த பூமியில ஆடம்பரம், मेरे लिए क्या है ये धरती में? कुछ नहीं. துர்தாம் நையே, எனக்கு இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லப்பா, मुझे दुनिया में कुछ नहीं है. எனக்கு மேன்மை வரதுக்கு இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. गमन करने के लिए इस दुनिया को தேவ சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். प्रभु के समुख में हम आए हुए हैं. கர்த்தாவே, हे प्रभु, இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. मैं हम समर्पित करता हूं. தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். के समुख में हम समर्पित, தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பாயா. के समुख में समर्पित कर. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. எல்லாம் சொல்லுவோமா? வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. और कोई चाहत नहीं यीशु राजा, तेरी मुझे बेरहमी किया, रूप नया गिरी किया। बोलिए,
मुझ पे रहम किया, रूप नया दिया, रूप नया दे दिया, और कोई चाहत नहीं ये सुरदा तेरी मैंने, तेरी मैंने மனம் இறங்கிரே, மறுவாழ்வு தந்திரே. இந்த நாட்களே ஒரு மறுவாழ்வு, மரணம் இறங்கிரே, மறுவாழ்வு தந்திரே, மறுவாழ்வு தந்திரே. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. மகா பரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவர், अति पवित्र दयालु अनुग्रह के हमारे परमेश्वर, பரிசுத்த சமூகத்தில் आपके पवित्र समूह பெருமையாக்கி தாழ்த்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல जैसे शून्य बनकर अपने आप को नम्र किया, उसी प्रभु यीशु मसीह के नाई தம்மை தாமே சுத்திகரித்துக் கொண்டது போல, वो जैसे अपने आप को शुद्ध किया था, वैसे கழுகு சுத்திகரித்துக் கொண்டது போல, जैसे उगा अपने आप को शुद्ध किया था, वैसे முழுமையாக சுத்திகரித்துக் கொண்டது போல जैसे किंतु एक गंजा कर दिया आपने को, वैसे நாங்களும் முழுமையாக சுத்திகரித்துக் கொண்டது. हम भी अपने को पूर्ण இந்த நாட்கள் தேவை முழு சுத்திகரிப்பு. इन दिन में वो गंजा करना, தேசமே, ये देश, தேவ ஜனமே, ये परमेश्वर के लोग, பரிசுத்தவான்களே, ये पवित्र लोग, பூமியின் குடிகளே, ये सारी ये धरती के निवास, பயபக்தியோடு பரிசுத்தமாக்குதலை பூரணமாக்க கடவுள். भय भक्ति के साथ तेरा ये शुद्ध बनाओ, सिद्ध करो. தேவனுடைய உயர்த்துவது போகிறார். प्रभु तुझे ऊंचा करे, உயர்ந்த ஸ்தானத்தில் இவனை கொண்டு போகிறார். ऊंचे स्थान पर तुझे ले जाए. ஊழியர்கள், सेवकाई, உன்னுடைய குடும்பம் तेरा परिवार இந்த லாக்டவுனுக்கு அப்புறமாக इस्लाम रोग के बाहर நீ முழு சுத்திகரிப்போடு கூட நீ எழும்பி பிரகாசிக்க போகிறாய். तो संपूर्ण शुद्धता के साथ सिद्ध बनने वाला है. உனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், तुझे जो प्रतिज्ञा दिया वो सच्चा है, அப்படியே செய்வார். वैसे करे. தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து प्रभु के स्वरूप में समर्पण कर, முழுமையாக அர்ப்பணித்து संपूर्ण தன்னை समर्पण ஒப்புக் கொடுப்போம். अर्पित करें. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்தி பலப்படுத்துவார். वो लगातार हमें अगुवाई करे. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, इसके नाम से मांगते पिताजी. ஆமென். आमीन. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரபு आपके सबको आशीष करे.